இப்போ சிவில் சர்வீஸ் படிக்கும்போது டெல்லியில் போய் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவை, ஃபேமிலியில் சப்போர்ட் வேணும். இந்த மீம்ஸில் சொல்கிற மாரி அந்த அம்மா சொல்லுதுல்ல, நான் இருக்கிறவரை தான் இல்லை உங்கள் அப்பா உள்ள அடிச்சிருவாரு, நான் போயிட்டேன்னா ஒன்று வீட்டை விட்டே துரத்திடுவாரு. ஏன்னா 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டா, ப்ரிலிம்ஸே ஃபெயில் ஆகிட்டா பேரண்ட்ஸுக்கு சந்தேகம் வந்துடும். ரொம்ப ரேரான பையன் தான் எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ரேங்காக எடுத்து ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்கு, 12th ஃபஸ்ட் ரேங்கு, இன்ஜினியரிங்லேயோ மெடிக்கல்லையோ கோல்டு மெடலிஸ்ட்டு, அப்படி வந்து சிவில் சர்வீஸ் எழுதுகிற பையன் ஒரு பேட்சுக்கு 5 பேர் கூட இருக்க மாட்டான். மிச்சம் 1000 பேர் ஃபேமிலியில் இவன் ஏதோ படிக்கிற டயத்தை வேஸ்ட் பண்ணுறான்னு தோணும். இன்னொன்று பணம் ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க. தங்கச்சி கல்யாணம், அக்கா கல்யாணம், அது இது, இவன் செட்டில் ஆகணும், இவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. அப்போ என்னென்னா பயங்கரமான ப்ரெஷர் வரும். ஸோ ஒரு பக்கம் ப்ரெஷரு, ஒரு பக்கம் இந்த காம்படிஷனை சமாளிக்க முடியாமல் அந்த பையன் திணறிட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போயிடுவான். ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், குரூப் 2ல் கிடைக்கும், வெளியே போயிடுவான். குரூப் 4ல் கிடைக்கும், வெளியே போய் செட்டில் ஆயிடுவான். நிறைய பேர் குரூப் 4க்குன்னு எக்ஸாம் எழுதுறவங்க 25% தான் இருப்பாங்க. 75% குரூப் 1க்கு ட்ரை பண்ணிவிட்டு குரூப் 4ல் செட்டில் ஆயிடுவாங்க. கம்பல்ஷன், அந்த நேரத்தில் சொசைட்டியில் இருக்கிற கம்பல்ஷன், அவங்க ஃபேமிலியில் இருக்கிற கம்பல்ஷன். ஆனால் பீகாரில் இந்த 10% ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க என்னென்னா அவங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து ஒரு தனி ஆர்மிலாம் வச்சுருப்பாங்க. அவன் தனி ஆர்மி அப்படிலாம் இருப்பானுங்க. அவங்க வீட்டில் 10 பசங்க இருப்பாங்க. அதில் எவனுக்காக கொஞ்சம் படிக்க தெரியுதுல்ல, எப்பா நீ இப்போ என்ன பண்ணுற, டெல்லியில் போய் உட்காந்துக்கணும், டெல்லியில் வீடு வாங்கி கொடுத்து அங்கே ஒரு குக்கு எல்லாம் போட்டு நீ சர்வீஸ் வாங்கிட்டு வா, இல்லைனா அங்கேயே இருந்துருவாங்க. அவனுக்கு ப்ரெஷரே இருக்காது. அவன் 30 வரைக்கும் அட்டன் கொடுப்பான். அவனுக்கே ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட் பண்ணணும், 4 வருஷம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு எஃபோர்ட் போட்டால் அவன் அங்கே ஐஏஎஸ் கிளியர் பண்ணுறானோ இல்லையோ, ஏதோ ஒரு பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏதோ ஒன்று எழுதி கிளியர் பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது நார்த் இந்தியாவில். ஏன்னா அங்கே எக்ஸாம் எழுதுனா அவன் 4 ஸ்டேட்டில் எழுதுவான். ராஜஸ்தான், யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், எல்லாமே ஒரே பேட்டர்னு. அந்தந்த மாநில ஸ்டேட் எக்ஸாம்ஸ் எழுதணும், அவன் எழுதிடுவான். இல்லை அது ஏன் அவங்களுக்கு மட்டும்? அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாரி, நீங்கள் பாண்டிச்சேரி பையன் தமிழ்நாட்டில் எழுதிப்பான் அந்த மாரி. ஆனால் லாங்குவேஜ் பேரியர் இல்லை, வேக்கன்சி ஜாஸ்தி. இன்னொன்று எல்லாத்துக்கும் கனெக்ட் இருக்கும். அந்த ஊரில் ஒரு கனெக்ட் இருக்கும், அந்த ஊர் அட்ரஸை போட்டு அந்த ஊரில் அப்ளிகேஷன் போட்டுருவான். ஸோ அவன் ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலும் 5 எக்ஸாம் எழுத முடியும், 5 பப்ளிக் சர்வீஸும் எழுத முடியும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பசங்க ஆந்திரா பப்ளிக் சர்வீஸும் எழுத முடியாது, ஏன்னா தெலுங்குங்கிற லாங்குவேஜ் எழுத முடியும். அதுதான் இங்கே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது. ஸோ பீகாரில் அது ஒரு ஈஸியாக வந்துடுது. ஸோ அந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர்னால பீகார் சஸ்டெயினிங் ஐஏஎஸில் அவங்க டாமினன்ஸ் இருக்கும்.